சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மதியம் 3:18 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இரவு 12:04 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 12:04 வரை, அதாவது விசாகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில பஞ்சாங்கங்களிலே இன்றைய தினமே போகி பண்டிகை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஸ்ரீமடத்து பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை நாளைய தினமே பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதனால அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினமே போகி பண்டிகையை கொண்டாடிவிட வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:56 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:39 சந்திர உதயம் என்பது இரவு 2:41 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:07 முதல் மாலை 4:31 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:27 முதல் பகல் 10:52 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:17 முதல் 1:42 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:09 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் மறக்காம பாருங்க. நமஸ்காரம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ராம் சுந்தர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னோர் செய்த பாவம் என்னை எப்படி பாதிக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. யாரோ எப்பயோ ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா அதற்கான தண்டனையை நான் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வி. இந்த கேள்வி அவருக்கு மட்டுமல்ல, நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கும். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சதே இல்லை, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டங்கள்லாம் வந்து சேர்றது, யார் யாரோ எவ்வளவோ தப்பு பண்றா, அவள்லாம் நன்னாதானே இருக்கா, அவள்லாம் சௌக்கியமா இருக்கா, பக்கத்தாத்துக்காரன் கண்ணுக்கு தெரிஞ்சே இவ்வளவு தப்பு பண்றான், ஆனா அவனுக்கு மட்டும் மேல மேல எல்லாம் நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு, நான் தெரிஞ்சு எந்த ஒரு தப்பும் பண்ணதே இல்லை, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வர்றது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா தெரியுமா. அதுக்கு போய் ஜாதகத்தை பார்ப்பா, என்ன சொல்லுவா, அவனுக்கு பித்ருதோஷம்ங்கிறது இருக்கு, இல்ல பித்ருசாபம்ங்கிறது இருக்கு, உங்க முன்னோர்கள்ல யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டு அதற்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. இதைத்தான் இந்த நேயர் கேள்வி கேட்கிறார். முன்னோர் செய்த பாவத்திற்கான தண்டனையை நான் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வி. இதுல இன்னொரு விஷயத்த பார்க்கணும் இல்லையா. இப்ப முன்னோர் ஏதோ ஒரு சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கான்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்காக சொல்றேன். தாத்தா நிறைய சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காருன்னா அதை மட்டும் கிளைம் பண்ணி வாங்குறோம்ல, இது எங்க தாத்தா சொத்து அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்குறோம் இல்ல, இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வந்துருது இல்லையா. உங்க தாத்தா சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காரு வைக்கலைங்கிறதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் சொத்துங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அந்த பரம்பரை சொத்தானது, அவர் சம்பாதித்து வைத்த சொத்தானது எப்படி உங்க அப்பாவுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து சேர்றதோ அதே போலத்தான் இதுவும். தாத்தாவோ இல்லது மூணாவது தாத்தாவோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, யாருக்கோ ஏதோ துரோகம் பண்ணியிருக்கான்னு சொன்னா
அந்த சாபமானது யாரிடத்திலோ இவர்கள் பெற்றுக்கொண்ட சாபமானதும் நிச்சயமாக வந்து சேரும் தான். இதுவும் அவர்கள் சம்பாதித்த ஒரு சொத்து தானே. அந்த காசு பணங்கிற சொத்து நமக்கு நல்லது பண்றது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த பாவத்திற்கான தண்டனை என்பதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் சார் எனக்கு வந்ததுன்னு சொன்னா, நம்மளுடைய கர்ம வினையும் அப்படித்தான் இருக்கும். இந்த வீட்டுலதான் நம்ம பிறக்கணும் அப்படிங்கறத நமக்கு விடையவன் எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா, அப்ப நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருப்போம் போன ஜென்மாவில பார்த்துக்க வேண்டியது. இதைத்தான் நம்முடைய தர்மமானது வலியுறுத்தி சொல்கிறது. நாம் பூர்வ ஜென்மத்திலே ஏதாவது தப்புங்கிறத பண்ணி இருப்போம். அதனாலதான் இறைவன் நம்மை இந்த வீட்டிலே ஏற்கனவே ஒருத்தர் தப்பு பண்ணி அதற்கான சாபம் இந்த பரம்பரையிலே தொடருங்கிற இருக்கும் பொழுது, அதே மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னா அவனைத்தான் இங்கே கொண்டு பிறக்க வைப்பார் அப்படிங்கிற அந்த சூக்ஷ்மத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் ஒரு பிலாசபிக்கலா சொல்றேன்னு வச்சுட்டா கூட இதையும் நம்முடைய ஜாதக பலம் என்பது தெளிவாகவே உரைத்துவிடும். அதுக்குத்தான் 9ஆம் பாவகம் 5ஆம் பாவகம்லாம் சொல்றார். 5ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் நம்ம இந்த ஜென்மால நிறைய நல்ல விஷயமா பண்ணிட்டு இருப்போம், நல்ல சிந்தனைங்கிறது இருக்குங்கிறது அர்த்தம். அதே 9ஆம் பாவத்துல ஏதாவது கிரகங்கள் தோஷமான கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அப்ப போன ஜென்மாவில நிறைய தப்பு பண்ணியிருப்போம்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன டைம் மிஷின் வச்சுட்டு இருக்கோம், போய் பாக்குறதுக்கு அங்க போய் பார்த்து இல்ல தாத்தா நீ தப்பு பண்ணாதே இது பின்னாடி என்ன பாதிக்கும்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஆக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. அதாவது நான் ஏற்கனவே அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லியிருப்பேன். ஒரு சாபம் அல்லது ஒரு தோஷம் என்பது ஜாதகத்துல இருக்குன்னு சொன்னா அது போன ஜென்மால ஏதோ ஒரு கடனை வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். இந்த கடன் தொகையானது அப்படியே பேங்க்ல இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து வந்துட்டே இருக்கு. நம்ம இந்த ஜென்மால நிறைய புண்ணியங்கள் செய்ய 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 அது என்ன ஆறுது, அது ஒரு டெபாசிட் மாதிரி. பணம் நம்ம இந்த ஜென்மால பண்ணக்கூடிய புண்ணியங்கள்லாம் ஒரு டெபாசிட்ல சேர்ந்து வந்துன்ற மாதிரியே வந்துட்டே இருக்கு. இந்த டெபாசிட்ல இருந்து ஒரு நாள் எடுத்து அப்படியே இந்த கடன் தொகையை மொத்தமாக அடைத்து விட முடியும். அதனால போன ஜென்மால தப்பு இருக்கு அல்லது நம்முடைய முன்னோர்கள் தப்பு பண்ணியிருக்கா, அதுதான் நான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுட்டு வருத்தப்படாம நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்பொழுது நாம் மனதறிந்து யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது. பக்கத்துல ஒருத்த தெரிஞ்சே தப்பு பண்றான், அவன் நன்னா இருக்கான்னு நினைச்சிட்டு நாமளும் அது மாதிரி தப்ப பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அவர்களுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக அவர்களுக்கும் கிடைக்கும். இது எப்பயோ யாரோ அதே மாதிரி தப்ப பண்ணதுனால அவ அந்த ஜென்மால நன்னா இருந்துட்டு இருப்பா, ஆனா அதற்கான தவறை தண்டனையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதே போல ஒரு தண்டனையை நம்முடைய வம்சாவழியினர் கண்டிப்பாக அனுபவித்து விடக் கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தோடு, அடுத்த பிறவியாவது நமக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை பெற்றிருக்கிறோம். எல்லாருக்குமே நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நம்ம அப்படி ஒன்றும் பெருசா தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு நல்லது பண்ணதுனாலதான் இந்த மனுஷ ஜென்மா அப்படிங்கிறத நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. இந்த ஜென்மால இந்த கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியில நம்ம தப்பு பண்ணோம்னா அடுத்த ஜென்மால விலங்காகத்தானே போய் பிறப்போம். அதனால அந்த மாதிரி இல்லாம நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கிறதால தான் நமக்கு இந்த நல்ல ஜென்மாங்கிறது கிடைச்சிருக்கு. முடிந்தவரை நாம் நல்ல செயல்களையே செய்து கொண்டிருக்க வேண்டும். பிற உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த கருத்தினை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா, இந்த மாதிரி நிறைய தோஷ ஜாதகங்களை எல்லாம் பார்க்கறதுனாலதான் சொல்றேன். அதனால என்ன பண்ணணும், முடிந்த வரைக்கும் நம்மால் இயன்றவரை அடுத்தவர்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு அதுக்கான வசதி இல்லை, என்னால் அடுத்த வாளுக்கு உதவ முடியலன்னு சொன்னா குறைந்தபட்சம் தீமையை செய்யாமலாது இருக்க வேண்டும். இது போக நல்ல வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். எவன் ஒருவன் நற்சிந்தனையோடு வாழ்கிறானோ அவன் அதுவாகவே மாறிவிடுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலும் நல்லது என்பது நடக்கத்தான் செய்யும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.